ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. நம்ம லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேறணும், கல்லீரல் கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா ஈஸியாக என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒரு சிலருக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது தெரியும் ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறது கிரேட் 1, 2, 3, 4 இந்த கண்டிஷன் இருக்கும். பொதுவாக நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா, நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் வரும். இது என்னென்னா விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடலில் நமக்கு லிவர் மேலேயோ இல்லை ஹார்ட்லேயோ அடிவயிற்று பகுதியில் தொடை பகுதியில் எல்லாமே அதிகமாக ஃபேட் டெபாசிட் ஆகும், முக்கியமாக பெண்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருந்தால் இதை சரி செய்யவே முடியாதா, எப்படிங்க இது சரி பண்ணலாம், இல்லை இது சாதாரணமாக விடக்கூடிய ஒரு பிரச்சனை தானா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. ஃபேட்டி லிவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ரொம்ப சுலபமாக இதை சரி செய்ய முடியும். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு தெரிய வந்தோடனே நமக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப அவசியம். என்னென்னா நமக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பிளட்டில் சர்க்கரையோட அளவு நார்மலாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட பிபி, கொலஸ்ட்ரால், இந்த பிபி கொலஸ்ட்ரால் இது ரெண்டுமே நமக்கு நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். சிலருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலாக இருக்கும், ஆனால் ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலும் டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், இந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர் இருக்கான்றதை செக் பண்ணணும். நம்மளுடைய உடல் எடை, உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுவே மாறாக ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பாடி வெயிட் நார்மலாக இருக்கும், ஆனாலும் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையும் லிவர் சிர்ஹோசிஸ் இருந்தது. ஆனால் இப்போது நிறைய பேருக்கு இருக்குது. இந்த கண்டிஷன் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கல்லீரலில் கொழுப்பு படிமம் இருந்து நம்ம உடலையும் அதிகமான கொலஸ்ட்ரால் இல்லை நம்ம உடல் பருமன் அதிகமாக இருக்கிறோன்னா கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய உணவு முறைகள் தான். ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இனிப்பு. ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் சாப்பிட்றோமோ, ஸோ ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறோன்னா அதை முதல்ல நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம இனிப்புகள் நிறைய சாப்பிட உடல் பருமன் அதிகமாகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே எக்ஸ்ட்ரா கலோரிஸ் நமக்கு ஃபேட்டாக தான் உடலில் சேமிக்கப்படுது. முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய உணவுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு இருக்கா. ஸோ நம்ம மேலும் மேலும் சாப்பிட்டுக்கிட்டே போகிறோம், இந்த எக்ஸ்ட்ரா கலோரிஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணி நமக்கு கரைக்கிறோமா, அந்த அளவுக்கு நமக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுக்கிறது நல்லது. ஸோ எக்ஸ்ட்ரா கலோரிஸ் தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கொழுப்பாக நம்மளுடைய உடலில் படிய ஆரம்பிக்குது. ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கும்பொழுது நம்ம அதிகமான காய்கறிகள், முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷனுக்கு கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி காலையில் ஒரு 10 கொத்தவரங்காயை நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு தண்ணீர் விட்டு அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கணும். இந்த கொத்தவரங்காய் ஜூஸில் கொஞ்சம் ஒரு 4-5 துளி எலுமிச்சை சாறு, துளசி இலை பொடி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு 25 30 30 டேஸ் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தோம்னா ஸோ இதனோட ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியில் வரும், ஃபேட் கரையும். நிறைய பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும், ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு கம்மியாக இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு கொத்தவரங்காய் ஜூஸ் நமக்கு பயன்படுது. இதை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கொத்தவரங்காயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி தினமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இதனோட வேறு என்ன காய்கறிகள் நான் பயன்படுத்தலாம்னா வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம், அதுக்கப்புறம் கோவக்காய் அரைத்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காய்களை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா லிவர் டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்பல்ஸில் முக்கியமானது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் ஒரு மெடிசன் கொடுக்குறோம். இது கையாந்தகரை கற்பம் அப்படின்னு சொல்லுவோம். கையாந்தகரைனா இந்த கரிசலாங்கண்ணியை தான் சொல்கிறோம். இதை எப்படி நம்ம ரெடி பண்ணோன்னா ரொம்ப சிம்பிள், வீட்டில் நீங்களே கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரிசலாங்கண்ணி இருக்குது இல்லைங்களா, இந்த கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை எடுத்துக்கணும்.
இதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு விட்டு கலந்து வெயிலில் வைக்கணும். ஸோ இதில் சித்தா மருத்துவத்தில் மூலிகைகளோட மருந்து ப்ரிப்ரேஷன் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதில் வந்து ஒரு மூலிகையை அதனோட சாராலேயே நம்ம பாவனை செய்து எடுக்கும்பொழுது அதோட பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப் தான் இது வந்து அந்த கையாந்தகரை கரிசலாங்கண்ணி பொடியை அந்த சாறு விட்டு கலந்து வெயிலில் வைக்கணும். அது உலர்ந்த பிறகு திரும்பவும் இன்னொரு முறை அதே சாறு விட்டு நம்ம கலந்து வெயிலில் வைக்கணும். ஸோ 2 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி சாறு விட்டு வெயிலில் வச்சு எடுத்து ஒரு 3 முறை இந்த மாதிரி செய்து எடுத்துட்டோம்னா இதனோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேட்டி லிவர் இருக்குது, அதே மாதிரி கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, பித்தம் தொடர்பான நோய்கள், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் இருக்குது, தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பாவனை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தினமும் காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து நம்ம சாப்பிட்ணும். இல்லைங்க எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா வெந்நீரில் கலந்து காலையில் குடிச்சிடணும். ஸோ காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம இந்த மாதிரி கர்ப்பம் முறைப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உடலில் குடல் பகுதி வரைக்கும் நமக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். குடலோட ஆரோக்கியம் இதில் வந்து நல்லா மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக இன்னொரு கஷாயம். இந்த கஷாயம் பார்த்தோம்னா குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட்டை கரைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வெயிட் லாஸ்க்கு, அதிகமான கொலஸ்ட்ரால், நம்ம வந்து ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்னாலும் அதற்குமே இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்முள்ளி விதைகள், நெரிஞ்சில் விதைகள், அதுக்கப்புறம் கடுக்காய், வேப்பம் பூ நமக்கு தேவைப்படுது, சிவதை வேர், இந்த 5 வகையான மூலிகைகள் இதில் சேருது. சிவதை வேர் அப்படின்னு சொல்லும்பொழுது இது நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். இதோட முக்கியமான ஆக்ஷன் என்னென்னா, இதயம் மற்றும் கல்லீரல், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு இந்த சிவதை முக்கியமான ஒரு மூலிகை. அதே மாதிரி தான் பித்தம் தொடர்பான நோய்களை குறைப்பதற்கு நமக்கு வேப்பம் பூ வந்து பயன்படும். அதே மாதிரி தான் கடுக்காய், நீர்முள்ளி, நெரிஞ்சில், இது எல்லாமே உஷ்ணத்தை தணித்து நம்ம உடலில் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குது, இல்லை கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குன்னா அதை கரைக்கிறதுக்கும் நமக்கு இந்த மூலிகைகள் சிறந்தது. இந்த 5 மூலிகையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். சம அளவு நம்ம பொடி செய்து எடுத்து வச்சுட்டு ஒரு வேளை மட்டும் ஒரு நாள் குடித்தால் போதும். ஸோ எப்போ குடிக்கணும்னா, டெய்லி காலையில் நம்ம காலை உணவு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கிட்டே வரோம். தொடர்ந்து குடிக்கும்பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும். என்னென்னா வெயிட் லாஸ் ஆகிறதோ, கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறது, இதயம் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகுது, நம்ம உடலே வந்து நமக்கு ரொம்ப லைட்டான மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை குறையும். நான் சொன்ன மாதிரி இந்த டயட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.